திருத்தணியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் கை குழந்தைகளுடன் வங்கி கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த காட்சிகளை இவை. 3 மாத நிலுவைத் தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை என மொத்தம் 5000 ரூபாயை மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகள் மற்றும் சேவை மையங்களில் பெண்கள் அதிக அளவில் குவிந்தனர். இத்தொகை குடும்ப செலவுகளுக்கு பெரிதும் உதவுவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ரொம்ப நன்றி. திடீர்னு எங்களுக்கு இது மாதிரி 5000 ரூபாய் பணம் ஏறி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குது. ஒரு பீஸ் கட்டுறதுக்கெல்லாம் உதவுது, பீஸ் கட்டெல்லாம் உதவுது. மன்னார்குடியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் சேவை மையங்களில் கைரேகை பதிவு மூலம் பணத்தை பெற நூற்றுக்கணக்கான இல்லத்தரசிகள் நீண்ட வரிசையில் திரண்டனர். கூட்டம் அலைமோதிய நிலையில் பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பெண்கள் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். 5000 ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு மாத்திரை மருந்து வீட்டுக்காரருக்கு வாங்கிறதுக்கு நான் பீடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மாதம் 100 ரூபாய்க்கு கூட பீடி சுத்த முடியாது. கொஞ்சம் காய்கறி செலவுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு யூஸாக இருக்குது. ஆம்பளைங்களை எதிர்பார்க்க வேண்டாம். நாங்க ஒரு சாதாரண தினக்கூலிக்கு போறவங்க தான் எங்க வீட்டுக்காரரு. இந்த 5000 ரூபாய் பார்த்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குழந்தைங்களுக்கு இதை வச்சு நாங்க பண்ண முடியும். ஒரு நல்ல நியூஸா, நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. முன்கூட்டியே ஒரு 1000 ரூபாய் போறது மொத்தமா கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப நன்றி. செலவுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கு. ஊர் வளர்க்குற வேலை இல்ல, ரொம்ப உதவியா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஜூலை மாதம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தகுதி தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வரும் நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி தகுதி தேர்வை எழுத விரும்புவோர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசமாக முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2வது தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. பட்டியலினத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும் மற்றவர்களுக்கு 600 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சமீபத்தில் குறைக்கப்பட்ட தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வரவிருக்கும் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதலர் தினத்தை ஒட்டி ரோஜா விற்பனை கடைகட்ட தொடங்கிய நிலையில் ஒரு பூ 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அன்பின் வெளிப்பாடாக தங்கள் இணைக்கு ரோஜா பூ பரிசளிக்கப்படுகிறது. அன்பிற்கு விலை ஏது என்பதற்கு சான்றாக திருவள்ளூர் உழவர் சந்தையில் ஒரு ரோஜா பூ 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேபோல தருமபுரி பூச்சந்தையில் ரோஜாவுக்கு கடும் கிராக்கி நிலவுவதால் பூங்கொத்துகள் ரகத்திற்கு ஏற்றபடி 600 ரூபாயில் இருந்து விற்பனையாகிறது. கொடைக்கானலில் காதலர் தின ஸ்பெஷலாக கொய்மலர்கள் அறுவடை களை கட்டியது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் வண்ண வண்ண மலர்கள் ஏற்றுமதியாகின. உதகை அருகே கிராம மக்களின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த ரிவால்டோ யானை பரிதாபமாக உயிரிழந்தது. மசனகுடி அருகே மாவனல்லா, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானைக்கு பார்வை குறைபாடு மற்றும் துதிக்கையில் காயம் ஏற்பட்டது. மனிதர்களுடன் மிகவும் நட்பாக பழகி வந்த 50 வயது மதிக்கத்தக்க யானை அவ்வப்போது மாயமாவதும் பின்னர் ஊருக்குள் சுற்றித் திரிவதும் வழக்கமாக கொண்டிருந்தது. துதிக்கையில் ஏற்பட்ட காயத்தால் உணவு உட்கொள்ளாமல் அவதியடைந்த ரிவால்டோ யானை கடந்த 3 மாதங்களாக எங்கு சென்றது என்பது தெரியாமல் வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைத்தோட்டம் பகுதிக்கு திரும்பியது. யானைகள் தாக்கியதில் ரிவால்டோ யானையின் உடல் மற்றும் வால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. பழங்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கி கால்நடை மருத்துவர் ராஜேஷ் சிகிச்சை அளித்து வந்த சூழலில் ரிவால்டோ யானை எழுந்து கூட நிற்க முடியாமல் படுத்த படுக்கையானது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் கிராம மக்கள் கவலையில் மூழ்கினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிவித்த அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி எனவும் கூறினார். மதுரை தெற்கு தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜா கண்ணப்பன் 2026 மட்டுமின்றி 2031 திமுக தான் வெற்றி பெறும் என்றார். 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்க பாருங்க, எழுதிக்கிறேன், இன்னைக்கு எழுதிக்கிறேன். 170 தொகுதியில் நிற்பான், 150லேருந்து 160 தொகுதிகளுக்கு ஜெயிப்பான், உதயசூரியன் ஜெயிக்கும். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையேதான் போட்டி எனவும் எதிர்க்கட்சியாக பாஜக தான் வரும் எனவும் அவர் தெரிவித்தார். நமக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்க்கட்சியாக வரப்போகிறது பிஜேபி தான், விலைக்கு வாங்கிடுவாங்க. பாஜகவில் உள்ளவர்கள் அனைவரும் கிரிமினல்கள் எனவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை கவனம் ஈர்த்துள்ளது. காரைக்கால் வரிச்சிக்குடியில் இன்று பாஜக மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொள்ள தனி விமானம் மூலம் நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்திற்கு அமித்ஷா வந்தடைந்தார். விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து திருச்சியில் உள்ள தனியார் விடுதியில் இரவு தங்கிய அமித்ஷா காலையில் ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் செல்கிறார். வரிச்சிக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமித்ஷா அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் பாஜக தேர்தல் மேலாண்மை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த திங்கட்கிழமை PL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டார். 4 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் PL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய் சமீபத்தில் TNPSC குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு விமர்சித்தார். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழுந்திருப்பதை குறிப்பிட்டார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி. வரும் தேர்தலில் தூய சக்தியான தாவேகாவிற்கும் தீய சக்தியான திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் விஜய் கூறினார். சேலத்தில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளி சுராஜி என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 37 வயதான சுராஜி தனது 11 வயதில் பிழைப்பை தேடி சேலம் வந்துள்ளார். கரட்டூரில் உள்ள வெள்ளி கொலுசு தயாரிக்கும் ஆலையில் பணியாற்றி வந்தார். 13 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டு சிவசக்தி நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கு 10 மற்றும் 5 வயது முறையே ஸ்ரதா, ஸ்ரேயஸ் என்ற மகள்கள் உள்ளனர். விஜய் ரசிகர் என்பதால் பாஸ் பெற்று கூட்டத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளியாக இருந்தாலும் சுராஜி நட்புடன் பழகுபவர் என அண்டை வீட்டார் தெரிவித்தனர். பூ ஏங்க பிக்கிறீங்க, அழகா இருக்குது, அது அந்த உயிரோடு இருக்கட்டும்னு சொன்னானா, அவன் உயிர் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு அனாமத்தா போயிடுச்சு. அந்த பிள்ளை எப்படி பொழைக்கும்? ஆனால் அந்த பொண்ணு பாவம், உண்மையாலுமே பாவம். அந்த ஊர்ல இருந்து பாச தெரியாத வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணு இப்படி போகுதுன்னா, அது எங்கள் வீதியில இருந்து இப்படி போகுதுன்னா எங்களுக்கு எவ்வளோ அங்கலாப்பா இருக்கும். அவர்கிட்ட அந்த சாருக்கிட்ட சொல்லி நீங்கள் அது என்ன பண்ணணுமோ நேரடியாக பண்ணி அது என்ன பண்ணுமோ அந்த பிள்ளைக்கு, அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லபடியாக பண்ணீங்களா அவருக்கு கோடி நமஸ்காரம்னு சொல்லிடுங்க. நான் போகிறேங்க, நானும் வரட்டுமா, நான் எனக்கே ஓசில் போகிறேன், நீ எதுக்கு போகிறேன்னு சிரிச்சிட்டு பேசினார். பேசிட்டு போனவர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது எங்களால் நல்ல மனுஷன். அந்த விஜய் சார் பார்த்து அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ண சொல்லுச்சு. வீட்டு பொருளாதாரத்தின் ஒரே ஆதாரமாக இருந்த சுராஜின் இறப்பால் அவரது குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. திரிஷாவிடம் இருந்து விஜய் முதலில் வெளியே வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் நயினாருக்கு நாவடக்கம் வேண்டும் என தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர்
அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளிவந்தால் நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்கிறீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்கள். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? டெல்லியில் புதிய அலுவலகத்திற்கு இடம்பெயர்ந்த பிரதமர் மோடி, கேரளாவில் நடைபாதையில் சென்ற வாகன ஓட்டியை தடுத்து நிறுத்திய மூதாட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா ஏம்பலம் பகுதியில் உள்ள மறைமலை அடிகள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வியில் ஏற்பட்டுள்ள நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை மாணவர்கள் தொடக்க நிலையிலேயே பெற வேண்டும் என்பதே புதுச்சேரி அரசின் நோக்கம் என்றார். அதுவும் எங்களுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. 6ஆம் வகுப்பு படிப்பு மாணவர்களுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்குரிய நிதியும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். இப்போ தேர்தல் வர இருக்கின்றது, விரைவே தேர்தல் வர இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எண்ணியவாறு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுப்போம், அது எந்த சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகளை விட மிக உயர்தரமான மடிக்கணினிகளை புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு வழங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவடைந்த நிலையில் இரு அவைகளும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்கியது. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதல் பகுதி கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அதாவது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம், முன்னாள் ராணுவ தலைமை தளபதி MM நரவணேவின் வெளியிடப்படாத சுயசரிதை புத்தகத்தில் இடம்பெற்ற கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து இரு அவைகளிலும் முடக்கமிட்டனர். எனினும் இரு அவைகளிலும் தொழில்துறை உறவுகள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. வெள்ளிக்கிழமை என்றும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் இரு அவைகளும் முடங்கின. இதனைத் தொடர்ந்து முதல் பகுதி நிறைவடைந்து மார்ச் 9ஆம் தேதிக்கு இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் எப்ஸ்டீன் கோப்புகளில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியின் பெயர் இடம்பெற்றதாக கூறி எதிர்க்கட்சிகள் அவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் சேவா தீர்த் என்று அழைக்கப்படும் புதிய பிரதமர் அலுவலக கட்டடத்தை நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிரதமர் அலுவலகத்தின் புதிய கட்டடத்தில் மத்திய அமைச்சரவை செயலகம், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் உள்ளிட்டவை செயல்பட உள்ளன. சேவா தீர்த் என்று அழைக்கப்படும் இந்த கட்டடத்திற்கான கல்வெட்டை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிய அலுவலகத்திற்கு சென்ற அவர் 4 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி விபத்தில் சிக்கியவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவியை உறுதி செய்யும் PM ரக திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். விபத்தால் படுகாயமடைந்தவர்களுக்கு 1,50,000 ரூபாய் வரை பணமில்லா சிகிச்சை வரை இத்திட்டம் வழிவகுக்கிறது. வேளாண் கட்டமைப்பிற்கான நிதியை 1 லட்சம் கோடி ரூபாயில் இருந்து 2 லட்சம் கோடியாக உயர்த்தும் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்தார். கேரளாவில் நடைபாதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபரை தடுத்து நிறுத்திய மூதாட்டிக்கு அம்மாநில காவல்துறையினர் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தனர். கோடிக்கோட்டில் விதிமீறலாக நடைபாதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபரை அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி பிரபாவதி வழிவிடாமல் தடுத்து நிறுத்தி சாலையில் பயணிக்குமாறு அறிவுறுத்தினார். கடைசியில் வழிக்கு வந்த அந்த நபர் நடைபாதையில் இருந்து கீழே இறங்கி சாலையில் வாகனத்தை இயக்கினார். இந்த காட்சி இணையதளத்தில் வேகமாக பரவிய நிலையில் கேரள மாநில காவல்துறையினர் மூதாட்டி பிரபாவதியை நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் விதிமீறலில் வாகனத்தை இயக்கிய அந்த நபரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி 1 வாரம் போக்குவரத்து விழிப்புணர்வு தொடர்பான வகுப்பில் பங்கேற்க வேண்டுமென அறிவுறுத்திய காவல்துறையினர் அவருக்கு அபராதம் விதித்துள்ளனர்.
பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்காததற்காக அபராதம் வசூலிப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடமிருந்து கடந்த 2024-25 நிதியாண்டில் மட்டும் சுமார் 4818 கோடி அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி தனியார் வங்கிகள் மட்டும் சுமார் 2772 கோடி ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளன. மொத்த அபராதத்தில் 1108 கோடி ரூபாய் வசூலுடன் HDFC வங்கி முதலிடத்தில் உள்ளதாகவும் 693 கோடி ரூபாய் ஆக்சிஸ் வங்கி இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட 8% குறைந்து 2045 கோடி வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவுகளை ஆய்வு செய்த பாஜக MP சந்திரபிரகாஷ் ஜோஷி தலைமையிலான நாடாளுமன்ற குழு இந்த அபராத நடைமுறை குறித்து கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையில் எவ்வளவு குறைகிறதோ அந்த தொகையை வங்கிகள் கடனாக கருதி அதற்கு மட்டும் குறைந்தபட்ச வட்டி வசூலிக்கலாம் என்றும் அபராத தொகையானது ஒருபோதும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்றும் பரிந்துரைத்துள்ளது. அபராதம் விதிப்பதற்கு பதிலாக குறைந்தபட்ச இருப்புத் தொகையை தாண்டி பணம் எடுக்க முடியாதபடி கணக்கை முடக்கலாம் என்று குழு யோசனை தெரிவித்தது. இத்தாலியில் பனிச்சரிவில் சிக்கியவர் உயிருடன் மீட்பு. வங்கதேசத்தில் புதிய பிரதமராக இன்று பதவியேற்கும் தாரிக் ரஹ்மான். போர்ச்சுகலில் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நகரங்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இத்தாலியில் பனிச்சரிவில் சிக்கி புதைந்து போனவர் சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு உயிருடன் தோண்டி எடுக்கப்பட்ட காட்சியே இது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள கிரெசோனி லா ட்ரினிடே மலையில் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கிய மலையேற்ற வீரர் உடனடியாக 112 என்ற அவசர எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் பனிச்சரிவில் அவர் முழுவதும் புதைந்து போனதால் பேசி முடிப்பதற்குள்ளேயே இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இது மீட்புக் குழுவினருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. பனிப்பரப்பில் நேர்கோடாக துளையிட்டு தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். இதன் மூலம் சுமார் 1.5 மீட்டர் ஆழ பனிக்கு அடியில் புதைந்து கிடந்தவரின் வாசனையை மோப்பநாய்கள் எளிதாக கண்டறிந்தன. ட்ரோன்கள் மற்றும் ராட்சத மின்விளக்குகள் உதவியுடன் பனியை தூண்டி அந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். வங்கதேசத்தில் BNP அமோக வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மான் இன்று பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த 2024 ஆண்டு மாணவர்களின் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் அண்மையில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. பாகிஸ்தானுக்கு நெருக்கமான கட்சியாக அறியப்படும் ஜமாதி இஸ்லாமி தலைமையிலான கூட்டணி 68 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேசத்தில் BNP கட்சி ஆட்சி அமைக்கிறது. தாரிக் ரஹ்மான் இன்று பிரதமராக பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தை கலீதா ஜியா, ஷேக் ஹசீனா என 2 பெண் பிரதமர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்த நிலையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் பிரதமராக பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. போர்ச்சுகலில் கனமழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் காட்சிதான் இது. போர்ச்சுகலின் மத்திய பகுதியில் உள்ள கோயிம்ப்ரா நகரில் இடைவிடாத கனமழை கொட்டியது. இதனால் மாண்டிகோ நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை நீர் சூழ்ந்தது. நீர்வரத்து அதிகரிப்பால் 99 விழுக்காடு நிரம்பிய அகீரோ அணை உடையும் அபாயத்தில் உள்ளது. இந்நிலையில் களத்தில் இறங்கிய விமானப்படையைச் சேர்ந்த 560 பேர் தாழ்வான பகுதிகளில் இருந்த 9000 பேரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர்.
ஸ்வீடனில் சவால்கள் நிறைந்த பனிப்பாதையில் நடந்த பந்தயத்தில் கார்கள் சீறி பாய்ந்தன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் உலக ராலி சாம்பியன்ஷிப் போட்டியின் 2ஆம் நாள் முடிவில் முதல் 3 இடங்களை டாய்டா நிறுவனத்தின் வீரர்களை பிடித்து அசத்தினர். குறிப்பாக 7 சுற்றுகளின் முடிவில் ஜப்பானிய வீரர் டகமோட்டோ கச்சூடா மிக குறைந்த நேரத்தில் இலக்கை தொட்டு முதலிடத்தை பிடித்தார். அவரை விட 0.1 வினாடி பின்தங்கி பிரிட்டனின் எல்ஃபைன் எவன்ஸ் 2வது இடத்தை பிடித்தார். ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் ஸ்வீடனின் ஆலிவர் ஷோல்பர்க் தனது காரை ஸ்டார்ட் செய்வதில் ஏற்பட்ட சிக்கலால் பின்னடைவை சந்தித்தார். சீனாவில் நடைபெறவுள்ள வசந்தகால கலை நிகழ்ச்சிகளுக்கிடையே கலைஞர்களை ரோபோ ஒன்று உற்சாகப்படுத்திய காட்சிகளை இவை. வரும் 17ஆம் தேதி சீன புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கு முந்தைய நாளில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. வசந்தகால கொண்டாட்டம் என இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டுக்கு முந்தைய நாளில் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இதற்கான பயிற்சியில் இசை நடன கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒத்திகை நடைபெறும் இடத்திற்கு பூமி என்ற ரோபோ சர்ப்ரைஸாக வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. 12 கிலோ எடை கொண்ட 3 அடி உயரம் கொண்ட இந்த ரோபோ அங்கிருந்த கலைஞர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தது. குறிப்பாக ரோபோவை பார்த்து குழந்தைகள் வியப்படைந்தனர். இந்த ரோபோவை அந்த நாட்டைச் சேர்ந்த நியோடிக்ஸ் ரோபோடிக்ஸ் என்ற நிறுவனம் கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது.